டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இந்த சம் பாருங்கள், வேல்யூ ஆஃப் 4/3 -3/2 ப்ளஸ் -5/3 டிவைட் 30/12ன்னு இருக்குது. இப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னா 4/3 இருக்குது, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3/2. ஓகேவா, நடுவில் ப்ளஸ் இருக்குது, அது போட்டுக்கலாம். இது -5/3. இங்கே நான் இதை மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக மல்டிப்ளை மாற்றிக்கிறேன். அப்போ மல்டிப்ளை நீங்கள் மாற்றணுன்னா இது ரிவர்ஸ் டேர்ம் போடணும். அப்போது 12/30 அதோட ரெசிப்ரோக்கல் போட்டால் தான் உங்களால் இங்கே மல்டிப்ளை போட முடியும். நான் இங்கே பாருங்கள் டிவிஷன்லேருந்து மல்டிப்ளை போடுறேன். அதுக்காக இந்த டேர்மை வந்துட்டு நான் 12/13 ரெசிப்ரோக்கல் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ இது 3 டேபிள் கேன்சல் பண்ணாமல் 1 டைம், இது 4 டைம். இது 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 6 டைம். திரும்ப 2 டேபிளில் பண்ணால் இது 2, இது 3. ஓகேவா, இப்போ இது பாருங்கள், இதுக்கு எல்சியம் எடுக்கிறேன். அதுக்காக 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 2 8, 3 × 3 9 டிவைடட் பை 6 ப்ளஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி என்ன இருக்குது, மைனஸ் வரும். கரெக்டாக ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் நடுவில் இருக்கிற சென்டர் டேர்மு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 2/3ன்னு இருக்குது. ஓகேவா, இது எல்சியம் எடுக்கிறது 2 6 இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 17/6ன்னு வந்துச்சு. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 2s of 4, கீழே 3 × 6. இப்போ 2 டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்மளால் இது சேர்த்து எழுத முடியும். அப்போ 17 - 4 which is equal to 13/6. அப்போ ஆன்சர் பி 13/6 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ.